ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் வச்சு வில்லா சகாவில் கடைசி எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். 48 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடலில் தான் போயின்னுறாங்க. ஐஸ் தெரியுது. அவங்க அக்காட்ட அடி வாங்குறது தான் பார்க்கணும். அதெல்லாம் அவங்க அம்மா இருக்காங்களான்னு பார்க்கணும். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இவன் பாவம். எல்லாமே போய் நினைச்சேன். அது உண்மைதான் போல இருக்கு. பனி நிலம்ங்கிறது கடுமையான நிலமா தான் இருக்கு. பழகாத போல மரத்தை கூட பார்க்க முடியலையே. சூரியன் கூட இங்க மங்களா தான் தெரியுது. ஆனா ஐயா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கு. இங்க பண்ணையே இல்லன்னு ஜோடி ஆயிடுவானா? எந்த மரம் செடி இது பனிக்காலம் இல்ல, ஒரே ஏஜ் தானடா. வெயில் காலத்துல பகல் நேரம் ரொம்ப நீளமா இருக்கும். எங்கெல்லாம் நிலம் நல்லா இருக்கோ அங்க சிலர் கோதுமை பயிரிட்டு விளைவிப்பாங்க. ஆனா இந்த தீவுல இருக்கிறவங்களோட வயித்தை நிரப்புறதுக்கு அது பத்தாதுதான். ஆமா, இந்த தீவுல இருக்கிறவங்களும் ஆடு வைக்கிறவங்களும் பண்ணக்காரங்களும் தானா? இல்ல, கைவினை கலைஞர்களும் மீன்காரங்களும் இருக்காங்க. எல்லாரும் கால்நடைகளை வளர்க்கிற அளவுக்கு இங்க மேய்ச்சல் எல்லாம் போதுமானதா இல்ல. அதனால சில பேரு மீன் பிடிச்சுக்கிட்டு மத்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிராமம் தான். என்ன அர்த்தம் இதுக்கு? நீ இந்த இடத்துல வாழ்ந்ததே இல்லையா? ஆனா அப்ப நான் ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பேன். எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும் போதே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போல இருந்து நான் வரவே இல்லை. அட, எனக்கு இப்போ என்ன வயசு? அது அந்த ஊர் தெரியுது பாருங்க. அப்படியே இருக்கு. எனக்கு என்னமோ திடீர்னு ரொம்ப பயமா இருக்கு. இருக்குதாண்டி செய்யும் அவனை. எப்படி பார்க்க போறேன்? என் சோம்பேறி மகனே, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது நல்லது. ஒரு வழியா நீ வீட்டுக்கு திரும்பி வர. அங்க வந்து பசங்களும் நல்லா வளர்ந்துருப்பாங்கல்ல. அவன் எப்படி ஃபேஸ் பண்ண போறான்றது. வந்தாச்சு, இறங்குங்க. வாடா மாவீரா, இப்ப காட்டும் வீரத்தை. நம்மள பஸ் டிராவலுக்கு போர் அடிக்குதுன்னு உட்காந்துருக்குமே. இதெல்லாம் பாரு, எவ்வளோ நாலு அடுத்த ஜென்ரேஷனா. டார்ஃபேன், உன் ஊர் ஜனங்க எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீயா? அந்த ஒரு நண்பன். யாரு இவ? எனக்கு தெரியாது. இல்வாக்கு இளைய சகோதரன் இருக்கானா என்ன? அப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம். என்ன? நீங்க வாழ்ந்தவனா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன்டா எப்படி முறைக்கிற? ஃபாக்ஸி தப்பா சொல்லிட்டான். இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. கட்டி போட்டுடலாமா? வேண்டாம் வேண்டாம், அங்கிள் எங்க போனாரு? பல வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க வரேன். இங்கதான். நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி சரி, இல்வாவை சந்திக்க விடலாம், அப்புறமா பார்க்கலாம். அதுவும் சரிதான். இந்த அக்கா தான் எல்லாமா. நார்வேல இருந்து வந்த வணிகனோட சண்டையில இருக்காங்க போல இருக்கு. நான் தான் உன்னை ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணல. இங்க வந்து பேராசப்படாத உனக்கு எதுவுமே கிடைக்காது. அக்கா அப்படியேதான் இருக்கா. என்னது? காதுல விழல. போதும் போதும் விட்டுறேன். வா, பணத்தை தான் திரும்ப அம்மா கொடுத்துட்டேன். இருக்காங்களா இன்னும்? ஓய் இல்வா, இங்க பாரு, திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ டார்ஃபின் தான். டார்ஃபின்
டால்ஃபின், அக்கா அக்கா போடு. அதான் அரவணைக்கு வராரு இவரு இத்தனை வருஷம் இப்படி கழிச்சு. எல்லாம் யாரையும் தெரியாது. என்ன பண்றதுன்னா பண்ணிட்டு பாரு வரா. தம்பி, டார்வின் தான். அப்படியே வந்தோடனே ஒரு அரவணைப்பாங்களா அவரு? ஆ, என் தம்பி சின்ன வயசுலயே சேர்த்துட்டான். அவனுக்கு எல்லா சடங்கையும் அப்பவே பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி யாருக்குள்ள உன்னை சந்திச்சப்போ உன்கிட்ட சொன்ன இல்லையா? அப்பயே நீ அவனை உன் கூட கூட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டல. அது அது ஐயோ வந்து டவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அந்த நேரத்துல எனக்கு என் அம்மாவுக்கும் ஆறுதலா இருக்கணும்னு சும்மா கதை தானே சொன்னீங்க. ரொம்ப நன்றி லீஃப் ஐயா. இல்ல, நான் கதை சொல்லல, உண்மையாதான் சொன்னேன். அதை விட ரொம்ப முக்கியமா, என்ன டேய் புள்ள பையலே, எவ்வளவு தைரியம் இருந்தா லீஃப் ஐயா கேட்டு இப்படி ஏமாத்தி இருப்பேன். விடு, விடு, விடுமா, விடு. எனக்கு நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தோணுது. ஐயோ ஐயோ பாட்டில போட்டு குளுக்குற மாதிரி குடிக்கணும். எவ்வளவு பெரிய மாவரெண்டெல்லாம் சமாளிச்சுட்டு அக்கா கிட்ட சமாளிக்க முடியல. வா டார்வின், உன் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா தோற்பினும் மலை நிரூபிக்கணும். யாருன்னு தெரிஞ்சு போயிடும். டார்வின் யார் அது? ரொம்ப மனசு நொந்துட்டான். உங்களை குழம்பு அடிச்சு அடி அப்படி. வேற எந்த தப்பும் இல்ல. நானும் கிட்டத்தட்ட என்னோட அக்கா முகத்தையும் என்னோட அம்மா முகத்தையும் மறந்தே போயிட்டேன். உன்னுடைய தப்பு தான் அது. அவங்க என்ன மறந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏய், அவங்க மறந்துட்டாங்கன்னா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? 10 வருஷத்துக்கு மேல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கடைசியில ஒரு வழியா உங்க அம்மாவை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதுக்காக இதை விடுற? நான் கூட நான் சின்ன வயசுலயே என் பெத்தவங்களை நான் இழந்துட்டேன். கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு சந்தோஷப்படு. உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இல்லைன்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் தான் உங்க பையன் சொல்லி நடிக்கட்டுமா? ஏன்டா இவ்வளவு அடி பார்த்து மாடா சொல்றேன். என்ன மன்னிச்சிரு. ரொம்ப நன்றி. உங்க அம்மாட்ட பேச அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. இருக்காங்க. பாட்டி, இந்த டார்வின் யாரு? கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு. சாய்டா ஈனாரு உன் கூட சேர்த்துடலாம்னு நினச்சி. பாட்டி தானே சொன்னாங்க. அதான் அப்போ பொண்ணு கல்யாணம் ஆகி பேச்சு வந்துட்டு. ஏன்டா இன்னும் தேவையில்லாம பிரச்சனை அதிகமாக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஓ அவன் இல்லம்மா, ஹெல்கா. இவன் தான் உன்னுடைய மகன். அம்மாவுக்கு தெரியாதா? டார்வின், அப்பா ஃபேஸ் இருந்ததை கண்டுபிடிச்சிடலாம். நீ ரொம்ப வளர்ந்துட்ட. இப்ப நீ அவரை மாதிரியே இருக்கிற. ஜாட இருக்கு. நீ உண்மையாவே அவரை பாக்குற மாதிரியே இருக்கு. அவரை மாதிரியே இருக்க. அதான் அக்கா பாசம், இதான் அம்மா பாசம். அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவே கோவத்துல என்ன பண்ணிருப்பாங்க. மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்பதாண்டா குழந்தை மாதிரி தெரியுது. வந்ததே சந்தோஷமா இருக்கு டார்வின். ஈனார் பார்த்தா கோவமா இருக்கு. இப்போ தோற்பின் குரூப் கிடைச்சா ஈனாரும் கிடைச்ச மாதிரி தான். அக்கா இப்பயாவது ஏத்துச்சா? அம்மா, டால்பின் திரும்ப வந்துட்டானாமே. அப்பா வாங்க வாங்க. அப்பா
எப்படியோ தார்பின், வந்துட்டியா? தார்பின், பையன் இன்னொரு பையன் தானா? ஐயோ தார்பின், என்ன மன்னிச்சிரு. எங்களாலதான் அந்த தார்ஸ் ஹரி, நான் ஒரு மிகப்பெரிய முட்டாள். அப்ப சரி. எங்க என்ன போற? தம்பி நீங்க எங்க போறீங்க? ஆ, ராத்திரி நான் போய் வெளியில தங்கிக்கிறேன், சரியா? ஐ. லீவ் ஐயாவோட குழு கோதி வீட்ல தான் தங்கியிருக்காங்க. நான் அவங்களோட தங்கிக்கிறேன். எதுக்காங்க இங்கேயே தங்கலாமே? இடம் சின்னதா தான் இருக்கு. ஆனா இங்கேயே எல்லாரும் தூங்கலாமே. ஆனா அது வந்து டார்பின்க்கு நீங்க சகோதரர்னா எனக்கும் நீங்க இன்னொரு மகன் மாதிரி தானே. அவ்வளவுதான். இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வந்துட்டா. அம்மா, கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? அந்த உப்பு வியாபாரி இருக்கான்ல, அவன் மறுபடியும் விலையை ஏத்திட்டானா? டேய், நீயா? நீயா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வீட்டுக்குள்ளேயே நுழைவ? தயவு செஞ்சு ஏங்க சொல்றதை கேளுங்க. இருமா இல்வா, நீ கேள்விப்படலையா? ஐயோ ஐயோ என்ன பையன் அவனை விட முடியாது. உண்மையாவே அவன்தான். உன்னோட தம்பி தோர்பின் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாமா? அவனா இவன்? நல்லா மூஞ்சி கிட்ட வச்சு பாரு. வாய்ப்பில்ல. அவன் எப்படி? நீஃபையா வேணும்னே தானே போய் சொன்னாரு? நிஜமாவா? உண்மையாவே இவன் டார்பினா? ஆமாண்டியா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அக்கா. இவன் அக்காண்ட போல சிரிப்பே வருது. டார்பின்? அக்கா, போடு. இத்தனை நாளா நீ கேட்டு இப்பதான்டா இன்னும் விடும். ஐயோ நீனாரே ஓடி போயிரு. இதுக்கே அவன் இருக்க மாட்டான் போல. தோர்பின், உனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் நல்லா இருக்கேன். அவன் 100 அடி வச்சானே, கால் நடுங்கிச்சு இவனுக்கு. அடி வாங்கி அழகா இருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு அடி அம்மா ரொம்ப பலசாலி. அக்காவுக்கு தமிழ் மேல் ரொம்ப பாசம். அதான் இப்படி. அம்மாக்குதான் உலகத்திலே சக்தி அதிகம். பசங்களை பேரு அப்பா. எங்க வின்லான்னு பார்த்து சிரிச்சதே இந்த எபிசோடு தாங்க. இது தெரிஞ்சு இப்படி. அன்னைக்கு ராத்திரி தோர்பின் அவனோட வாழ்க்கையில கடந்த 16 வருஷமா என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் தன்னோட குடும்பத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். தோருடைய மரணத்துல இருந்து, கெட்டிலோட பண்ணையில இருந்து அவன் கிளம்பி போன வரைக்கும் இருந்தாலும் அவன் நல்ல விஷயங்களை, பொதுவான விஷயங்களை தான் சொன்னான். ஆனா சொல்லக்கூடாததை மறைச்சிட்டான். அதான் நல்லது. ஏன்னா அதுல வெறுப்பும் மரணமும்
வருத்தங்களும் நிராசைகளும் தான் இருந்தது. துக்கமும் மறுபிறப்பும் இருந்தது. அதை கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் வாயடிச்சு போயிட்டாங்க. என்னோட கையால உயிர் பிரிஞ்ச நபர்கள், என் கையால உயிரை விட்ட அடிமைகள், அவங்களுக்கும் இதே மாதிரி அழகான குடும்பம் இருக்குல்ல. நான் ஒரு பாவி. என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் என்னோட பாவங்கள் கழியாது. இந்த பாவங்களை சுமக்க முடியல. ஒரு அமைதியான பூமி உருவாக்க நான் மறுபடியும் வின்லாண்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்லபடியா போப்பா. அம்மா, இந்த உலகத்தை விட்டுட்டு எத்தனையோ பேர் தப்பிச்சு போயிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் தோர்ஸும் ஒரு தடவை ஜேம்ஸ்பர்க்கு ஓடினோம். அது வீரர்களோட நிலம். அதுக்கப்புறம் இந்த தீவுக்கு வந்தோம். போர்க்களத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து ஓடி போகணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப தூரம் ஓடுவாங்க. பூமியோட எல்லையெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் ஓடி வாழ ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஒரு அமைதியான நிலத்தை நீ உருவாக்கு. அவங்கள வரவேற்கிறதுக்காக நீ அங்க காத்துரு. இந்த நல்ல காரியத்தை செய்ய நீ உயிரோட இருக்கணும். தோர்ஸோட மகன் டார்ஃபின். இது போதுண்டா, தாயே பர்மிஷன் கொடுத்துட்டா. அம்மா, ரொம்ப நன்றி. அப்பனா மொத்தத்துல வின்லாண்ட்ல ஒரு நாட்டையே நீ உருவாக்க போற. எனக்கு என்னமோ இது பெரிய வேலை மாதிரி தெரியுது. அவன் சொல்றது சரிதான். நீ ஒரு உறுதியோட இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு உனக்கு மக்கள் வேணும், உயிரினங்கள் வேணும், பொருட்களும் தேவை, படகுகளும் தேவை, எல்லாமே தேவை. எல்லாத்துக்குமே பணம் தேவை. அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம்னு நினைச்சிடாத. என்னோட உதவி இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பையா, உங்களுக்கும் நன்றி. உங்க கடல் பயணத்தை விடவே மாட்டீங்க போல இருக்கு. எப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையாவே அதெல்லாம் அவ்வளவு சுலபமா? அதெல்லாம் அவன் பாத்துப்பான். நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, நிறைய வழிகள் இருக்கு. அதுக்காக உங்களையும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம்ப்பா. நான் ஒண்ணு என்ன கஷ்டப்படுத்திக்கல. நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு இன்னும் உனக்கு புரியல. நீ இன்னும் சின்ன பையன். என்னால நம்பவே முடியல. ஆமா, நீ நிஜமாவே அவர் கூட போயிட்டியா? அக்கா, என்ன மன்னிச்சிடு. நம்ம அப்பா உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவர். பலசாலி, கருணை உள்ளம் கொண்டவர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர். என்னாலதான் அவ்வளவு தூரம் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு விசித்திரமான ஆளு. நீங்களே அப்படிதாங்க இருங்க. சாதாரண வைக்கிறீங்க. அழகா இருக்கு. யாரோட கலர் அது? தெரியாது. அப்படிதான். ஆனா அப்பா பாதுகாக்க நினைச்ச ஒருத்தரோடது. ரொம்ப முக்கியமா? ஆனா அவர் ஒரு அடிமை தானே. முதலாளி கிட்ட இருந்து தப்பிச்சவருது. அப்பா அவரை காப்பாத்தும் போது அவர் இறந்துட்டாரு. அப்பா இவருக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு 8 ஆடுகளை விலையா கொடுத்தாரு. ஓ, அவரு பிறந்த அவரோட கல்லறையே இந்த இடத்துல என்னோட அப்பா உருவாக்குனாரு.
8 ஆடுகளை கொடுத்து வாங்கினாரா? உங்க அப்பா கிட்ட இருந்து தான் உனக்கு இந்த நல்ல குணம் வந்திருக்க போல இருக்கு. ஓ, ராத்திரி நேரம் இங்க ரொம்ப குளிர் அடிக்கும் போல இருக்கு. நான் முன்னாடி போறேன், சீக்கிரம் வா தோர்ஃபன். இங்கே காலையில இருந்து அப்படிதான் இருக்குது, நடிக்கின்றாங்க. ஹேய், இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறவங்க எங்க போவாங்க? உனக்கே அதுக்கான பதில் தெரியும். தெரிஞ்சிச்சு. ஆளே வேற மாதிரி வந்துட்டான். ஏய், கவுண்டி மாதிரியே இருக்குங்க பாரு. மாதிரி இருக்குல்ல. இந்த ஹேர் கட் பண்ணதும் அப்படியே மாறிச்சு face. நான் எப்பயோ முன்ன ஒரு எபிசோடில் சொன்னேங்க, இவன் ஒரு அடியாவது அங்கே அக்கா கிட்ட வாங்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் என்னுடைய ஆசை தீர்ந்ததுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னு தெரியல, இத்தனை எபிசோடில் இது வரைக்கும் அவன் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பார்த்துருக்கோம். எந்த எபிசோட்லையும் இது வரைக்கும் இப்படி சிரித்ததில்லை, இவ்வளோ சந்தோஷமாக முடிஞ்சதில்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இவெல்லாம் வந்து என்ன சொல், ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளேயே போயிருக்கான். அது பார்த்துட்டு ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே இறங்கி எப்படி யோசிச்சு என்னென்னமோ ஆனால் இது எல்லாத்தையும் உடச்சி இந்த கிளைமேக்ஸில் இப்போ எடுத்துகிட்டு வந்து இது சந்தோஷத்தை காட்டி முடித்தாங்க. இப்போ எனக்கு ஏங்க திரும்ப வந்துச்சியோ, இப்படியே ஒரு 10 எபிசோடு காட்டினா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அழகாக முடித்தாங்க, நல்லா இருந்தது. தோர்ஃபினோட இந்த குறும்புத்தனம், அவனோட ஜாலி சைட்லாம் காமிச்சு ஒரு 10 எபிசோடு வந்தால் கூட ஓகே தான். எனக்கு வந்து இந்த சண்டை அப்படி தான் வேணாம், இந்த சோக காட்சிகள் எதுவுமே வேணாம், ஜாலியாக இருந்தால் பார்க்கறதுக்கு ரெடி, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு 10 எபிசோடு எங்கள் அக்கா கிட்ட டெய்லி அடி வாங்குறது போட்டால் விட எனக்கு சந்தோஷங்க, நான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ வருத்தம் இருந்தது. என்னடா அது, என்ன இருந்தாலும் அம்மாவே அக்காவை விட்டுட்டேடா, ஒரு முறையே பார்த்துட்டு வந்துடுறான்றது சொல்லிகிட்டே இருந்தோம். அது எங்களுக்கே ஒரு மாதிரி டீப்பாக இருந்தது. இவ்வளோ யோசிக்கிற, எல்லாத்தையும் யோசிக்கிற, அவங்கள பற்றி மட்டும் ஏன்டா யோசிக்கவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இப்பயும் சரி, அவங்க அம்மா தாங்க எனக்கு பெருசாக தெரிஞ்சாங்க. இவ்வளோ நாள் வட்டி வந்திருக்கான், இனிமேலாவது இருப்பான்னு பார்த்தா திரும்ப போகிறானேன்றப்போ வருத்தப்படுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, ஓ இதுதான் அவங்க அப்பாவோட ஆசையும் சொல்லி உடனே அந்த சொன்னாங்க, ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. தாயோட பர்மிஷனோட அவங்களோட ஆசீர்வாதத்தோடு போகலாம். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடியுன்றது. இப்படி அன்றைக்கி போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும். எதுவுமே சொல்லாமல் போயிட்டு அவன் உயிரோட இருப்பானா, இறந்துருப்பானா, என்ன ஆயிருப்பானோ, ஏதாயிருப்பானோ, அந்த தாய் இத்தனை நாள் தவிச்சுனே இருந்திருப்பாங்கல்ல. எங்கள் அம்மா அம்மா தான், அக்கா அக்கா தான். அது அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு ஈனார் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. யாரும் அப்படி ட்ரீட் பண்ணல, அவனுக்கும் அந்த ஃபீல் வரல. ஆனால் நமக்கு அப்படி இருக்குது. ஏன்னா இவனோட சொந்த ஊருக்கு வந்த மாதிரி தான் அவனுக்கும் சொந்த ஊர் பொண்ணு ஒன்று இருக்கும், அங்கேயும் யாரும் இல்லை. ப்ளஸ் விரும்பின பொண்ணு அதுவும் இல்லை. அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இவன் கூட வந்து சேர்ந்தது, இந்த ஊருக்கு அவனும் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பிரதர்ஸாக அவங்க இருக்கிறத பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆமாம், ஏன்னா ஈனாக்கு ஒன்றுமே இல்லைல்ல, அவன் அவன் ஆசைப்படுறது எதுவுமே இல்லை, வாழணும்னு நினச்சாலும் ஒன்றுமே இல்லைன்றப்போ சொன்னேன், தோர்ஃபின் கிடச்சா அது ஈனாரும் கிடச்சோமே. அதே மாதிரி தான் அவங்க கரெக்டாக அந்த வார்த்தையை சொன்னாங்க, நீ எனக்கு மகன் தான் அப்படின்றப்போ அது ரொம்ப அழகாக இருந்தது. அது
அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஓகே அவனுக்கு இன்னொரு குடும்பம் கிடச்ச மாதிரி தான். இனிமேல் அவன் பையன் தொடரப்போகுது, அது போய் சேருவாங்க, அதில் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரகிளோ என்னென்ன பண்ணுவாங்களோ, அதுக்கப்புறம் இனிமேல் தான் இருக்கே விஷயமேன்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிஞ்சதில் சந்தோஷம் தான். இப்படியே முடியும் தான் நான் நினச்சேன். இவ்வளோ சீரியஸாக போகிற கதை வந்து என்னை குழப்பத்தையே நிற்க வச்சு இது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அப்படி முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். இல்லை, சூப்பராக முடித்தாங்க. அந்த வகையில் எனக்கு சந்தோஷங்க. அது பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஓகே. பட் இந்த ஃபேமிலி அட்லீஸ்ட் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்ததாவது கண்குளிர பார்த்தோம்ல, அது வரைக்கும் ஓகேன்ற மாதிரி தான். ஆனால் இல்லை அங்கிள் தான் பெரிய ரோல். ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் வந்து அவரும் கூட சேர்ந்து அந்த ஒரு வாக்குக்காக இவ்வளோ வருஷம் அவரும் அந்த மனுஷனை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அங்கே இருந்தது. ஸோ அவரும் வில்லேஜுக்கு வந்து திரும்ப ஒன்றானது. திரும்பவும் அவரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கார் தோஃபின் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அது பெரிய வரம் தான் அந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறது. அதான் நட்பு அந்த மாதிரி இருக்கணும். நண்பன் கொடுத்த ஒரு வாக்கை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ வருஷங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இது பண்ணல. வயசானகார் நிம்மதியாக இருக்க வேண்டிய காலத்துலேயும் இவன் பின்னாடியே தெரிஞ்சுன்னா அவருடைய லைஃப்பும் அவர் வாழவே இல்லை. கடைசி வரையும் கடலில் போய் இப்படியே சுற்றினே இருந்தார் இவன் பின்னாடி. ரொம்ப பாவப்பட்ட மனுஷன் அவர் தான். அவங்க அம்மா விட இவர் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அதுக்காக இவர் ஓடிட்டே இருந்தார் எங்கெங்கேயோ. ஆனால் பையனும் இருக்காங்க. அந்த பையன் இப்பவும் சொன்ன அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்ட்டு அப்பவும் அவர் குடும்பம் அவர் பையன்றதை விட தோர்ஃபினுக்கு தான் அவர் ரொம்ப முக்கியத்துவமாக இல்லை, அது வந்து அவர் தத்தெடுத்த பையன் தான். அவருக்கு அதான் அவர் எங்கள் ஃபேமிலியை எங்கடா கிரியேட் பண்ணார், இவனை பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தார். தோர்ஃபின் பதிலாக அட்லீஸ்ட் ஒரு பையனை தத்தெடுத்து அதே உருவத்தில் அதையாவது எடுத்து போய் அந்த அம்மாட்ட காட்டி நிம்மதி பண்ணிடலான்றதுக்கு தான் அந்த பையனை தத்தெடுத்தது. அதனால தான் இப்போ அவன் முந்திரி கொட்ட மாதிரி நான் தான்மா அப்படின்னு ஓடினது அதனால தான். அது நல்லா க்யூட்டாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. ஆமாம், இல்லை அங்கே போயிட்டு எடுத்தார்ல, சுத்தம் மறந்தே போயிட்டு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் மூமெண்ட்டில் தோர்ஃபின் மாதிரி ஒரு பையன் அப்படின்றப்ப தான் கடைசியாக ஒரு முயற்சி எடுக்கலான்றப்ப தான் இங்கே வந்தது. ஒரு யதார்த்தமாக தான் யோசிக்கதான் திடீர்னு இந்த பையன் சகஜமாக பேசுகிறான், கூட இருக்கான். எனக்கு அது ரியலைஸே ஆகலை. இந்த ஊரில் வந்து எப்படி ஒரு பையன் இவ்வளோ இதாக பழகுறேன்னு அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது அழகாக இருந்தது. எனக்கு அவங்க அக்கா பண்ண செயலை எனக்கு இப்போ கூடங்க அது நான் திரும்ப கூட பார்ப்பேன். திரும்ப இந்த எபிசோடு மட்டும் திரும்ப ரிப்பீட் பண்ணலன்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு தோர்ஃபின் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது. அப்போ தான் உடைவான்றது அந்த இதுவும் இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் அவங்க 100 அடி அவன் அடித்து நின்னவன் கல் மாதிரி, எங்கள் அக்காவோட 1 அடி தாங்க முடியல. அதுவே சூப்பராக இருந்தது. அது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஏமாந்துப்பானோன்னு ஒன்று, தம்பியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை எங்கடா இத்தனாலான்றது இன்னும் ஒரு வெறியாக ஒரு அடி அடித்தா நல்லா இருந்தது. இனிமேல் போவே நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எல்லா இதுவும் முடியும் போதும் நமக்கு ஏண்டா முடியுதுன்னு அப்படி இருக்குல்ல. ஆனால் இது மட்டும் எனக்கு முடிஞ்சால் போதும் அப்படின்னுச்சு. காரணம் அவ்வளோ வலி இருந்தது, அவ்வளோ கஷ்டத்தை நான் இந்த இதில் பார்த்தேன்னா அதனால் கேரி பண்ண முடியல. அதனால சரி எப்பா திரும்ப இந்த மாதிரி ஒரு எபிசோட் வேணாம், பார்க்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது முடிஞ்சது சந்தோஷம் தான். இந்த எண்டிங் வந்து இன்னும் பயங்கரமாக ஹாப்பினஸ்ஸாக முடித்தாங்க. ஆனால் தோர்ஃபின் சைட் பார்க்கும்போது இன்னும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் இத்தனை நாள் காட்டின எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஐயோ இன்னும் இது பார்க்கணுமா, இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு ஆத்திரமெல்லாம் கோவம் வந்துச்சு, இன்னும் இப்படி எடுத்து இப்படி காமிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயம் இருந்தது புரிஞ்சுக்கிறதுக்கு, எடுத்துக்கிறதுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாரும், எவ்வளோ அனுபவிச்சாங்கலாம் நிறைய விஷயம் புரிஞ்சது, நிறைய காமிச்சிருந்தாரு. சூப்பராக இருந்தது. அதான் உண்மை வலிக்க தான் செய்யுன்ற மாதிரி ரியாலிட்டியை காமிச்சா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும்ன்றது அது புரிஞ்சது. இது பார்த்துட்டு இப்போ நம்ம போல நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு நியூஸ்லாம் தெரியும். நான் அப்போ யோசிக்கிறேன், இப்போ இதே மாதிரி தானே இப்போ அங்கேயும் சுச்சுவேஷன் இருக்கும், அங்கேயும் இப்போ இப்படி தானே அந்த ஃபீலிங்கை டீப்பாக இறக்கிட்டாங்கன்ற. முன்னெல்லாம் போர் எங்கேயோ நடக்குது நியூஸ் அப்படின்னு கேட்டுட்டு அது கடந்து போயிடுவோம்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அங்கே போகிறோன்னா இப்படி தானே இருக்கும் எல்லாம் டீப்பாக அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது நடந்துட்டு தான் இருக்குது. அது ஸ்டவ் அதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். 3 எபிசோடில் பேசின விஷயங்கள் தான். எல்லாருமே அமைதியாக அவங்கவுங்க இதுன்னு பார்க்க ஆரம்பித்தா முடிஞ்சது. அந்த ஆசை மனுஷனுக்குள்ளே இருக்கிறது இயல்பு, பேராசையாக மாறுது பாருங்கள், அங்கே தான் இது எல்லாமே தொடங்குறது. அதை அடக்கிக்கிட்டால் முடிஞ்சது. பேராசை யாருக்குமே வராமல் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருந்தால் போதுன்றது தான். அவமானப்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகி என்னென்னமோ நடக்கிறது தான். ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் அது வெடித்து இவ்வளோ புதாகாரமாக வெடிக்கிறது தான் ஒரு விஷயமா. அங்கேயே அது அவ்வளோதான்ட்டு இப்படி கடந்துட்டா ஒன்றுமே நடக்காது. அதை தான் அன்றைக்கி அவன் பண்ணது. அவனும் அந்த விஷயத்தை தான் உணர்ந்தான். அன்றைக்கி அவன் கிண்டல் பண்ணுறப்போ நான் ஒதுங்கியிருந்தால் முடிஞ்சிருக்கு, இவ்வளோ தான். இன்றைக்கி தோற்பினா அதான் பண்ணான். கண்ணுட்டு வந்து அவ்வளோ வந்து ட்ரிகர் பண்ணியும் இல்லை நான் கிளம்புறேன்ட்டு ஒதுங்கிட்டான், அவ்வளோதான். நீ சொல்கிற எதுவும் என்னை ஏற்றுக்க போகுது, நீ சொன்னால் அதுவாக மாறிட போகுது இல்லைன்னு கடந்து போயிட்டாலே சால்வ், அவ்வளோதான் முடிஞ்சது. பதிலுன்றப்போ தான் அது வளர்ந்து இவ்வளோ தூரம் போகிறது. அதுதான் இன்றைக்கும் நடக்குது. தள்ளி போயிட்டா முடிஞ்சதுங்க. அந்த விஷயத்துலேருந்து தள்ளிட்டாலே முடிஞ்சது, அவ்வளோதான்.
இப்போ இந்த கிளைமேக்ஸ் பார்த்ததும் எல்லாரும் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட்டுக்கு வருவீங்கன்னு தெரியும். அடுத்த அனிமி லிஸ்ட்டு போடுவீங்கன்னு தெரியும். கொஞ்சம் பொறுங்க ஐயா. திரும்ப அந்த 2 இதுக்குள்ளே கொஞ்சம் மாறி கொஞ்சம் கேப் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். வேணும் உங்களுக்கு. ஸோ ஒரு அனிமி இப்போ இதுவும் வந்துட்டே தான் இருக்கும். பிளாக் ஹவர் வந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு அனிமி ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். டபுளாக போட்டு கொஞ்சம் ப்ரெஷராக போச்சு. இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலான்றது கொஞ்சம் அதுக்கு வராமல் வரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோன்ற அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.